கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை தியானிக்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, என்றைக்குமே மனம் திரும்புதல், ஞானஸ்தானம் இப்படி என்று ஒரு போதனைகளை மாத்திரம் கேட்டுக்கொண்டு வாழ்ந்தால் போதாது. உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் என்றைக்கு நீங்கள் முன்னேறி கடந்து சென்று கொண்டு போவீங்கன்னு ஆண்டவர் நம்மை பார்த்து கேள்வி எழுப்புகின்றார். என் அன்புக்குரியவர்களே, இதில் 2 விதமான மனிதர்களை குறித்து பார்க்க முடியும். ஒன்று, எல்லா காரியங்களை தெரிந்து விட்டும் பின்மாறி போகிறவங்க, பயனற்ற ஒரு வாழ்க்கைக்கு நேராக போகிறவங்க. ஒரு கூட்ட ஜனம் எல்லாவற்றையும் தெரிந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலோங்கி வளர்ந்து போகிறவங்க. இன்றைக்கு நீங்கள் வளர்ந்து போய் கொண்டிருக்கிறீங்களா, இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் மந்தமாகி பின்மாறி சென்று கொண்டிருக்கின்றீர்களா? உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி எழுப்பி பாருங்க. அன்புக்குரியவர்களே, ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறக்குதுன்னு வைத்துக்கொள்ளுங்க. அது குழந்தையாகவே என்றைக்கும் இருந்தால் அது பிறந்த நோக்கம் நிறைவேற்றப்படுமா? இல்லை. அந்த குழந்தை அந்த மாதத்திற்கு அந்த வயதிற்கு ஏற்ற அளவிற்கு வளர்ச்சி வரணும்னா பலமான ஆகாரம் கொடுக்கணும், அப்படித்தானே? அதற்கேற்ற மாதிரி அதற்கான வளர்ச்சிக்கான காரியங்களை செய்ய வேண்டும், உணவு அருந்த வேண்டும். அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவனுடைய பிள்ளைகள் முன்னேறி போகணும்னா தேவனை அறிகின்ற அறிவிலும் கிருபையிலும் வளருங்கள் என்று பேதுரு சொல்லப்பட்ட வார்த்தைகளை பார்க்க முடியும். என்ன அவர் கருத்தோடு சொல்றாரு தெரியுமா? நாளுக்கு நாள் அவரை அறிகின்ற அறிவில், அவர் கொடுத்த கிருபையில் நம்ம மேலோங்கி வளரணுமே தவிர கீழோக்கி போகிறவங்களா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் ஒரு குழந்தையை போல தான் இருக்கிறீங்களா? என்றைக்குமே ஒரு மனம் திரும்புதல், கிருபை, இரக்கம், தயவு இவ்வளோன்னு சொல்லி சொல்லி அதே நிலைமையில இருக்கிறவங்க எத்தனை பேர்? நாளுக்கு நாள் வளர்ந்து மேலோங்கி எல்லா நிலையிலுமே அசைக்கப்படாத ஒரு உறுதியான நங்கூரமாகிய கிறிஸ்துவினோடு கூட இணைந்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள எப்போ நீங்கள் வரப்போறீங்க? இன்றைக்கு காற்றடிக்கிற திசையை நோக்கி ஓடுறோம் இல்லையா? அழகான அதில் 2 வசனங்களை நம்ம பார்க்க முடியும். அவர் அழகா ஒரு எடுத்துக்காட்டோடு சொல்றாரு. எப்படி என்றால், அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து அந்த நிலத்துல என்ன பயிரை போடுறாங்களோ அந்த பயிர்களுக்கு ஏற்ற நல்ல விளைச்சலை கொடுக்கிற நிலம் ஆசீர்வாதத்தை பெறும். அதே நேரத்தில் அந்த மழையெல்லாம் உள்வாங்கிட்டு முள் பூண்டுகளையும் களைகளையும் விதைக்கிறது சபிக்கப்பட்டதா மாறி சுட்டரிக்கப்படுகிறது அதனுடைய முடிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அர்த்தம் தான் என்ன? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு. ஆனா இன்றைக்கு எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நிலை நிற்கிறாங்க? ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்ட உடனே பணம், பெயர், புகழ், பிரஸ்தாபம் இதை மட்டும் தானே பார்க்கிறோம். இன்றைக்கு உண்மையான ஆசீர்வாதம்னு என்னன்னே சிந்திக்கிறது இல்லை. அவர் நம்மை ரட்சித்து அவருடைய அநாதி கிருபையினால் நம்மை மீட்டெடுத்து இன்றைக்கு அவருடைய நீதி அறிகின்ற அறிவிலே நாளுக்கு நாள் வளரும்படிக்கு அவருடைய வார்த்தைகள்னால் நம்மை நடத்துகின்றார். ஆனால் இன்றைக்கு வார்த்தையை விட்டு, தேவனுடைய சத்தியமாகிய போதனைகளை விட்டு, வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்த எல்லைகளையும் மீறி இன்றைக்கு நம்ம எங்கேயோ போய் எப்படியோ ஒரு வழியில் முள் பூண்டுகளையும் களைகளையும் தானே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். வார்த்தை என்கின்ற ஆசீர்வாதம் நமக்கு நேராக எல்லோருக்குமே ஒரே மாதிரி அவர் கொடுக்கின்றார். ஆனால் அதை உண்மையாய் பயன்படுத்துகிறவன் நன்மையை பெற்றுக்கொள்கிறான். அதனை அசட்டை பண்ணுகிறவன் இன்றைக்கு முள் பூண்டுகளையும் களைகளையுமே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கனி கொடுக்கிற அனுபவம் இருக்கிறதா? அந்த கனி ஆவின் கனியாக வெளிப்படுகிறதா, இல்லை மாம்சத்தின் கனிகளாக வெளிப்படுகிறதா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்தானம் பெற்றுவிட்டேன், ஆலயத்துக்கு போகிறேன், மன்னிக்கிற குணம் வந்திருக்கிறதா? மாம்சத்தின் கனிகளாகிய அந்த இச்சைகளுக்கு, தேவனுக்கு பிரியமற்ற சுபாவங்களுக்கு விட்டு விலகி ஒவ்வொரு நாளும் அந்த தீமையான காரியங்களை அகற்றி 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 கர்த்தர் விரும்புகிற கனிகளை கொடுக்கும் வண்ணமாய் உங்களை மாற்றி கொண்டிருக்கிறீங்களா? இல்லையே இருக்கிற கனிகளையும் நற்கிரியைகளை இழந்து கொண்டு தீமையின் காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? அழகான ஒரு வசனம் உண்டு, என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆராய்ந்து பாருங்க. கனி இல்லைன்னா நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இல்லை, அவருடைய வார்த்தைக்குள்ளே இல்லை, அவர் கற்றுக் கொடுத்த சத்தியத்திற்குள்ளே இல்லை. இன்னும் நீங்கள் கனியற்றவங்களா இருந்துதான் கொண்டிருக்கிறீங்கன்னா ஒரு நாள் நம்ம வாழ்க்கையின் முடிவு என்னவாகும்? அந்த வசனமே சொல்லுது இல்லையா?
அந்த வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. எபிரேயர் 6:8வது வசனம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை ரட்சிக்க, மீட்டெடுக்க, அவருடைய பரிசுத்த ஆவியின் நிறைவினால் நம்மை வழிநடத்தி, சகல விதமான பாவ கிரியைகள் நம்மை அவருடைய வழிகளுக்கு நேராக பரிசுத்த பாதையில நடத்தி சென்று, இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, எல்லா மத்தியிலும் தேவனுடைய அநாதி கிருபையினாலும் நீதியினாலும் அவர் ராஜ்யத்தை நோக்கி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஓடுவதற்காகத்தான் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் தட்டி கொண்டு நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகையால் அன்புக்குரியவர்களே, மனம் திரும்ப வேண்டிய நேரம் இது. உங்களை நிதானித்து பார்க்க வேண்டிய தருணம் இது. எனவே ஏதோ முள் பூண்டுகளையும் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுவோம். தேவனுடைய வார்த்தை வருகிற பொழுது இருதயமாகிய நிலத்தில் அவைகளை விதைத்து பலன் கொடுக்கத்தக்கதாய் வழிகளை மாற்றுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்க வாழ்க்கையில நாங்கள் ஒரு குழந்தையை போலவே இருந்து ஏதோ 2 வசனத்தை படிச்சுட்டு தினமும் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமையான ஆராதனைக்கு போய்விட்டு வந்தால் போதும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே இன்றைக்கு நாங்கள் இருந்து கொண்டிருப்போமே. ஆனால் அப்பா, எங்களை என் தேவனை நீங்க சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில மேன்மை வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி என்கின்ற ஒரு அனுபவத்துக்குள்ள நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். என்றைக்குமே ஒரு குழந்தையை போல இருந்து விட்டு ஆண்டவரை மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரை எங்க வாழ்க்கையில அப்பா ஞானஸ்தானம் எடுத்தால் போதும், ஆசீர்வாதம், சுகம், பலன், விடுதலை மாத்திரம் என்று பார்த்து கொண்டு இருக்காமல் அப்பா, நாங்கள் சத்தியத்துக்குள்ள உண்மையாய் அதனுடைய ஆழங்களை கண்டு கொண்டு அதன் வழியாக எப்பேற்பட்ட கடினமான பாதைகள் வந்தாலும் உம்முடைய நீதி என்கின்ற கிருபையினாலே நாங்கள் தாங்கி பிடித்து மேலோங்கி போகும் தக்கதாய் உங்களுடைய எஸ்அப்பா கரத்தை நோக்கி நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் உண்மை அறிகின்ற அறிவிலும் கிருபையிலும் மேலோங்கி வளருகின்றவர்களா எங்களை மாற்றுங்க. எங்களுக்குள் இருக்கின்ற கடின இருதயங்கள் விலகட்டும், அறியாமை இருள் விலகட்டும். எங்கள் அப்பா நிலங்கள்ல இருக்கின்ற முள் பூண்டுகள் களைகளை நாங்கள் எடுத்து எறிந்து விட்டு பலன் கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு நேராக எங்களை மாற்றுங்க. உங்க கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.